Good morning, students. இன்னைக்கு 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல யூனிட் 1 சாப்டர் 3 கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் தமிழ் மீடியம் பாருங்க கணினி அமைப்பு இந்த பாடத்தை பத்தி நாம பார்க்க போறோம். ஸோ இந்த பாடத்துல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. இப்போ ஆஸ் எ கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட், நீங்க ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ன்ற முறையில இப்போ உங்களை வந்து யாராவது உங்க வீட்டில் கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்கன்னு நீங்க என்ன சொல்றீங்க? இருக்கிறவங்க இருக்குன்னு சொல்றீங்க, என்கிட்ட லேப்டாப் சொல்லுவீங்க. ஸோ லேப்டாப் இருக்கா, அப்போ அந்த லேப்டாப்போட கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சு பாதி பேருக்கு என்னென்னா சொல்ல தெரிய மாட்டேங்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ கான்ஃபிகரேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணுறோம், மதர் போர்டு, ரேம் எவ்வளோ சைஸு, ஹார்ட் டிஸ்க் எவ்வளோ கெப்பாசிட்டி, இந்த மாதிரி விஷயங்களை தான் என்ன சொல்கிறோன்னா நம்ம கான்ஃபிகரேஷன் சொல்கிறோம். புரியுதுங்களா? இனிமேல் யார் கேட்டாலும் ஆஸ் எ கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்னா என்ன சொல்லணும், கான்ஃபிகரேஷன் என்னன்னா கண்டிப்பாக உங்களால் சொல்ல தெரியும். இப்போ கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். ஸோ கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரோட பார்ட்ஸ் டிவைசஸ் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி நாம இப்போ பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன டிவைசஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்புட் அவுட்புட் டிவைசஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர், மைக்ரோ ப்ராசஸர், அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேம், மெமரியை சொல்லுவோம் ரேம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்போ இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். இதை எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ ஒரு டிவைஸ் வந்து இன்னொரு டிவைஸோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்றதை பற்றி நம்ம இந்த சாப்டர்ல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அதோட டைப்ஸ் இருக்கு, மைக்ரோ ப்ராசஸர் டைப் ஆர்ஐஎஸ்சி சிஐஎஸ்சின்னு 2 டைப் இருக்கு. அதையும் இந்த சாப்டர்ல நாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம மெமரி டிவைசஸ் இருக்கு, அதனுடைய எக்ஸ்பான்ஷன்ஸ், அதனுடைய டைப்ஸ், இது எல்லாமே நாம இந்த சாப்டர்ல பார்ப்போம். நாம கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன், தமிழ்ல பாத்தீங்கன்னா கணினி அமைப்பு அப்படின்னா என்னன்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இது மெயினா ஆர்கனைசேஷன்ன்றது பாத்தீங்கன்னா எதை டீல் பண்ணுதுன்னா பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரோட ஸ்பேர்ஸ், டிவைசஸ், கனெக்டட் டிவைசஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ப்ராசஸர், ரேம், ஹார்ட் டிஸ்க், கீபோர்ட், மவுஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட். கீபோர்ட் அண்ட் மவுஸ் பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் டிவைசஸ்ல போறோம். ஸோ இதை பத்தி தான் நாம பார்க்க போறோம். So it is hardware components of the computer system. இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, கீபோர்ட் அண்ட் மவுஸ், அதான் என்னது, இன்புட் அவுட்புட் டிவைசஸ். தமிழ்ல பாத்தீங்கன்னா உள்ளீடு வெளியீட்டு சாதனங்கள். அடுத்தது CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், மைய செயலகம், இதுதான் சொல்லணும், பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம் நம்ம. அடுத்தது ஸ்டோரேஜ் டிவைசஸ், சேமிப்பு சாதனங்கள். அடுத்தது பிரைமரி மெமரி, முதன்மை நினைவகம். நினைவகத்தை பார்த்தீங்கன்னா 2 விதமா பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து மெயின் மெமரி ஆர் பிரைமரி மெமரின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து செகண்டரி மெமரி ஆர் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ், தமிழ்ல 2ஆம் நிலை நினைவகங்கள். இப்போ இந்த டிவைசஸ் எல்லாம் எப்படி செயல்படுது அப்படின்றத பத்தியும், ஒன்றோடு ஒன்று எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்தியும், இணைக்கப்பட்டிருக்கின்றத பத்தியும் நாம இப்போ பார்க்கலாம். அடுத்தது ஆர்கிடெக்சர். ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனும் ஆர்கிடெக்சரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா தான் இருக்கும். அதான் சொல்றேன், it looks similar to organization. It deals with the design of computer internal. It deals with the hardware which is not transparent to the programmers. இதை பார்த்தீங்கன்னா for design of the computer, இப்போ ஒரு ஐசி இருக்குன்னா அந்த ஐசியை டிசைன் பண்றது, நாம வந்து அந்த ப்ராசஸரை எப்படி கனெக்ட் பண்றதை பத்தி பார்க்கறது தான் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். அந்த ப்ராசஸரை எப்படி டிசைன் பண்றதுன்னு பத்தி படிக்கிறது தான் இந்த கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேர் டிவைசஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு புலப்படுற மாதிரி இருக்கும் டைரக்டா. இப்போ கீபோர்ட், மவுஸ், ப்ராசஸர், மதர் போர்டு எல்லாமே நம்ம நேரடியா பார்க்கலாம். பட் இந்த சிப்புக்குள்ள இருக்கிறது, சர்க்கியூட்ஸ், அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது. அதுதான் என்ன சொல்றோம்னா கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்னு சொல்றோம். ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷனுக்கும்
ஆர்கிடெக்சரும் கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கும். Many people find it difficult distinguishing computer organization from computer architecture because they are slightly significantly related to each other. இப்போ நம்ம ஆர்கிடெக்சர் பத்தி பார்க்கல, இப்போ ஆர்கனைசேஷன் பத்தி பார்க்க போறோம். அதுல வந்து மைக்ரோ ப்ராசஸர், அதுதான் ப்ராசஸர்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய கம்பெனிஸ் உருவாக்கியிருக்காங்க. இன்டெல், மோட்டோரோலா, ஏஎம்டி அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சது அப்படின்றத பாத்தீங்கன்னா இன்டெல் 1970s கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். மைக்ரோ ப்ராசஸர்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐசி இருக்கு. அதோட வேலைன்னா எல்லா ஜாபும் பார்க்கும், எல்லா வேலையும் செய்யும். இட் பர்ஃபார்ம்ஸ் ஆல் டாஸ்க். ஃபர்ஸ்ட் ஜெனரல் பர்பஸ் மைக்ரோ ப்ராசஸர் மாடல் நம்பர் வந்து 4004. இது மொத்தம் எத்தனை பிட்னு பாத்தீங்கன்னா 4 பிட். இன்புட் 4 பிட், அவுட்புட் 4 பிட். இது யார் உருவாக்குனதுன்னு பாத்தீங்கன்னா இன்டெல் கார்பரேஷன் உருவாக்கிட்டாங்க. It is a programmable multi-purpose silicon chip. It is made up of silicon chip. Silicon chip-னால் உருவாக்கப்பட்டது. It was driven by clock pulses. Clock speed பேஸ் பண்ணி இது எக்ஸிக்யூட் ஆகும். இன்புட் பாத்தீங்கன்னா பைனரி டேட்டாவா எடுத்துக்கும். அவுட்புட் பாத்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் படி மெமரியில் இருக்கிற டேட்டாவை நம்ம கொடுப்போம். இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இன்புட், மைக்ரோ ப்ராசஸர், அவுட்புட், மெமரி. இந்த இன்புட்ல கீபோர்ட் ஆர் மவுஸ் நம்ம யூஸ் பண்றோம். அதே மேல இங்க கீபோர்டு கொடுத்துருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் ப்ராசஸ் பண்றதுக்காக. அடுத்தது மெமரி. மெமரி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இன்புட் கொடுக்கறதையும் மெமரியில ஸ்டோர் ஆகும். கால்குலேட் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு வரக்கூடிய ரிசல்ட்டும் மெமரியில ஸ்டோர் ஆகி தான் நமக்கு அவுட்புட் வரும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா மெமரி மாத்திரம் என்ன இருக்குன்னு பாருங்க, 2 வே இருக்கு. உள்ள வருது, அப்புறம் வெளியில போகுது. இன்கமிங் ஆஸ் வெல் அஸ் அவுட் கோயிங். அவுட்புட் என்ன யூஸ் பண்றோம், மானிட்டர் யூஸ் பண்றோம். ப்ராசஸர் மைக்ரோ ப்ராசஸர். மெமரி வந்து RAM யூஸ் பண்றோம். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் மெயினா 3 யூனிட்ஸ் இருக்கு. அதுல என்னென்ன யூனிட்ஸ் இருக்குன்னு நாம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். இதை தமிழ்ல வந்து கணித ஏறின செயலகம். அடுத்தது செகண்ட் யூனிட் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட், கட்டுப்பாட்டகம். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ஸ், இன்டர்னல் மெமரி. தமிழ்ல வந்து பதிவேடுகள்னு சொல்லுவோம். இப்போ இந்த அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் ஏஎல்யூன்னு ஷார்ட்டா சொல்லுவோம். ஏஎல்யூ, கண்ட்ரோல் யூனிட், ரெஜிஸ்டர்ஸ் மூணுமே எதுக்குள்ள இருக்கு, ப்ராசஸருக்குள்ள இருக்கு, மைக்ரோ ப்ராசஸருக்குள்ள இருக்கு. ஸோ ஏஎல்யூட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் கால்குலேஷனும் லாஜிக்கல் ஆபரேஷன்ஸும் இதுலதான், இந்த யூனிட்ல தான் நடக்கும். இப்போ ஒரு கால்குலேஷன் பண்ண சொல்றீங்க 5 + 10 அப்படின்னா இந்த ஏஎல்யூ தான் அதை பண்ணும். அதே மாதிரி ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரோட பெருசா, லாஜிக்கல் ஆபரேஷன் a is greater than b அப்படின்னு இன்னொரு இன்புட் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் எல்லாமே எதுல நடக்கும்னா ஏஎல்யூல தான் நடக்கும். அடுத்தது கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் யூனிட்டோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவரால் கண்ட்ரோல், எல்லா யூனிட்டையும் அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. ஏஎல்யூ, ரெஜிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே, இன்புட் அவுட்புட் டிவைசஸ் எல்லா யூனிட்டையும் கண்ட்ரோல் பண்றது கண்ட்ரோல் யூனிட். அடுத்தது ரெஜிஸ்டர்ஸ். ரெஜிஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா இன்டர்னல் மெமரி. நம்ம வந்து மெமரி இருக்கு, நமக்கு மெயின் மெமரின்னு சொல்றோம், முதன்மை நினைவகம். அதுதான் என்னது, RAM. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஸ்மால் மெமரி. இது வந்து இன்டர்னலா ப்ராசஸருக்குள்ளேயே இருக்கும். ஃபாஸ்டா கால்குலேட் பண்றதுக்காக இந்த மெமரி யூஸ் ஆகுது. அதுதான் பதிவேடுகள்னு சொல்றோம். அடுத்தது பஸ். பஸ்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு வர்றதுக்கு பஸ்ல தான் டிராவல் பண்ணிருக்கேன் இல்லையா? சோ அந்த பஸ்ஸான்னு கேட்காதீங்க. இங்க பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா பஸ்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொண்டு வந்து விடும், டிரான்ஸ்போர்ட்டிங் யூஸ் பண்ணுவோம்.
அதே மாதிரி இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா system bus is a bunch of wires which is a collection of the following. System bus என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா address bus, data bus, control bus. So address busனா முகவரி பாட்டை, பஸ்ஸுக்கு தமிழ்ல வந்து பாட்டை. data bus தரவு பாட்டை, control bus கட்டுப்பாட்டு பாட்டை. So இப்போ ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். இப்போ address bus busனா அட்ரஸ் ஆக்சஸ் பண்றதுக்காக அட்ரஸ் பஸ் யூஸ் பண்றோம். பஸ்ன்றது டிரான்ஸ்போர்ட்டிங்காக யூஸ் பண்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு bunch of wires, செட் ஆஃப் ஒயர்னால உருவாக்கப்பட்டது. டேட்டா பஸ் டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்காக டேட்டா பஸ் யூஸ் ஆகுது. கண்ட்ரோல் பஸ் தான் என்ன பண்ணுது, சிக்னலை பாஸ் பண்றதுக்காக கண்ட்ரோல் பஸ் யூஸ் பண்ணும். Interconnecting the microprocessor with other devices. Microprocessor அதாவது நுண்செயலியை மற்ற டிவைசஸ் கருவிகளோட இணைக்கிறத பத்தி நாம இப்போ இங்க பார்க்கலாம். ALU ரெஜிஸ்டர் கண்ட்ரோல் யூனிட், இதுதான் என்னன்னா சிபியூன்னு சொல்றோம். அடுத்தது மெமரி. மெமரியில வந்து பாத்தீங்கன்னா RAM, ROM, இதெல்லாம் நம்ம டீடைலா படிக்க போறோம். RAMன்றது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ROMன்றது ரீட் ஒன்லி மெமரி. அடுத்தது இன்புட் அவுட்புட் IO டிவைசஸ், இன்புட் அவுட்புட் டிவைசஸ், இது எல்லாமே என்னது ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ணிருக்கு. இப்போ கம்ப்யூட்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரு சிஸ்டம். ஏன் சிஸ்டம்னு சொல்றோம்னா நிறைய டிவைசஸ் பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு இன்டர் கனெக்ட் பண்ணிருக்கு. இப்போ மெயின் பாத்தீங்கன்னா மதர் போர்டு. மதர் போர்டு வந்து கேபினட் குள்ள இருக்கு. அதுக்குள்ளதான் என்ன இருக்கு, CPU இருக்கு, ப்ராசஸர் இருக்கு, ஹீட் சிங்க் இருக்கு, ஃபேன் இருக்கு, இது எல்லாமே வந்து CPU குள்ள, தட் இஸ் கேபினட் குள்ள இருக்கு. அடுத்தது இன்புட் அவுட்புட் டிவைசஸ். இன்புட் டிவைஸ் மவுஸ் அண்ட் கீபோர்ட் நம்ம வெளியில வச்சிருக்கோம். அடுத்தது மானிட்டர் வெளியில இருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன பண்றோம், ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்றோம். அதுதான் இன்டர் கனெக்டிங் other devices with microprocessor. RAM வந்து பாத்தீங்கன்னா மதர் போர்ட்லயே இருக்கு, RAM ஸ்லாட்ல இருக்கும். அடுத்தது characteristics of microprocessor, நுண் செயலியின் பண்பியல்புகள். இது மெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா clock speed கடிகார வேகம், instruction set கட்டளை தொகுப்பு, word size word அளவு. இப்போ first one பார்ப்போம், clock speed. Every microprocessor has an internal clock. The speed at which the processor executes instruction is called the clock speed. இப்போ ஒரு மைக்ரோப்ராசஸர்லயும் இன்டர்னலா ஒரு கிளாக் இருக்கும். ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை, ஒரு கட்டளையை எவ்வளவு நேரத்துக்குள்ள நிறைவேற்றுன்றதை பொறுத்து தான் இந்த கிளாக் ஸ்பீட்ன்றது. அடுத்தது clock speed is measured in megahertz or gigahertz. MH is the megahertz, GH is the gigahertz. So early stages 1970s 1980s அதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ராசஸரோட கிளாக் ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருந்தது, கிலோ ஹெர்ட்ஸ்ல இருந்தது. அதுக்கப்புறம் தான் மெகா ஹெர்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு 1990s பாத்தீங்கன்னா 12 மெகா ஹெர்ட்ஸ்ல தான் இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா கிகா ஹெர்ட்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. இன் ஃபியூச்சர்ல வந்து டெரா ஹெர்ட்ஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கட்டளை தொகுப்பு. இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கேரிஸ் அவுட் த ஃபாலோயிங் ஆபரேஷன்ஸ். ஸோ என்னென்ன ஆபரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர் தரவு மாற்றம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. இப்போ மெயின் மெமரியில தான் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்றோம். மெயின் மெமரியில இருந்து சிபியூக்குள்ள எடுத்துட்டு வரதுக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர். அடுத்தது அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் எண்கணித செயல்முறைகள், லாஜிக்கல் ஆபரேஷன் தர்க்க செயல்முறைகள், கண்ட்ரோல் ஃப்ளோ கட்டுப்பாட்டு நகர்வு, அந்த ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் சொல்லுவோம், அந்த கண்ட்ரோல் எப்படி போகுதுன்றது. அடுத்தது இன்புட் அவுட்புட் உள்ளீடு மற்றும் வெளியீடு. அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப்
மைக்ரோ ப்ராசஸர். அதுல வேர்ட் சைஸ் கடைசியா பார்க்க போறது. நம்ம ஏற்கனவே கிளாக் ஸ்பீட் பார்த்தோம், இன்ஸ்ட்ரக்ஷன் செட் பார்த்தோம். இப்போ வேர்ட் சைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராசஸருக்கும் வித்தியாசப்படும். The number of bits that can be processed by a processor in a single instruction is called its word size. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை எத்தனை பிட்டுகளை கொண்டு ப்ராசஸ் பண்ணதுன்றத பொறுத்து தான் வேர்ட் சைஸ் ஆகும். பிகினிங்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த 4004 ப்ராசஸர் நம்பர் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து எத்தனை பிட்னு சொன்னேன், 4 பிட். அதுக்கப்புறம் 8 பிட் ப்ராசஸர் வந்தது, அதுக்கப்புறம் 16 பிட் ப்ராசஸர் வந்தது, அதுக்கப்புறம் 32 பிட், 64 பிட். இப்போ கரண்டா இருக்கிறது வந்து 32 பிட் ப்ராசஸரும் 64 பிட் ப்ராசஸரும் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுன்னா, ஒரு லெட்டரை ஸ்டோர் பண்றதுக்கு 64 பிட்டை பயன்படுத்திக்கணும். இப்போ ஒரு நம்பரை நீங்க ஸ்டோர் பண்ண போறீங்கன்னா அந்த நம்பரை வந்து 64 பிட் கம்ப்யூட்டரா இருந்தா 64 பிட்ல ஸ்டோர் பண்ணிக்கும். இதே 32 பிட் கம்ப்யூட்டரா இருந்தா 32 பிட்ல ஸ்டோர் பண்ணிக்கும். இதுதான் வேர்ட் சைஸ். வேர்ட் சைஸ் determine the amount of RAM that can be accessed by a microprocessor at one time and the total number of pins on the microprocessor. So first 4004ல பாத்தீங்கன்னா இன்புட்டுக்கு 4 பின், அவுட்புட்டுக்கு 4 பின்னு சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா இப்போ 32 பிட்ல பாத்தீங்கன்னா 32 பின்ஸ் இருக்கும், 64 பிட்ல 64 பின்ஸ் இருக்கும். இன்புட் as well as அவுட்புட்டுக்கு தனித்தனியா பின்ஸ் இருக்கும். The total number of input and output pins in turn determines the architecture of the microprocessor. So எதை வச்சு பேஸ் பண்றோம்னா 32 பிட் கவுண்டர் பின்னா இந்த ப்ராசஸரோட பின் கணக்கை வச்சு தான் நம்ம பிரிக்கிறோம். 32 பிட் ப்ராசஸர், 64 பிட் ப்ராசஸர். அடுத்தது டேட்டா கம்யூனிகேஷன் பிட்வீன் CPU அண்ட் மெமரி. CPUக்கும் மெமரிக்கும் தரவு மாற்றம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா MDR மெமரி டேட்டா ரெஜிஸ்டர், MERன்றது மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர், PCன்றது ப்ரோக்ராம் கவுண்டர். ஸோ இது என்னென்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, MDR என்ன பண்ணுன்னா keeps the data transfer between memory and CPU. மெமரிக்கும் CPUக்குள்ள டேட்டா டிரான்ஸ்ஃபரை இது பார்த்துக்குது. அடுத்தது memory address register. ALU of CPU places the address of the memory to be fetched into MER. memory address registerல இருக்கிற டேட்டாவை எடுத்து fetch பண்றது. fetch பண்ணி எங்க அனுப்பும், CPU வந்து ALU arithmetic logic related இருந்தா ALU அனுப்பும், அதுக்காக MER யூஸ் பண்ணும். அடுத்தது program counter keeps address of the next instruction to be executed. அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச உடனே அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் பண்றதுக்காக ரெடியா இருக்கு. அது எங்க இருக்குன்னா ப்ரோக்ராம் கவுண்டர்ல இருக்கும். அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டைப் இருக்கு. RISC, CISC, அப்புறம் ஸ்பெஷல் பர்பஸ். RISC அப்படின்னா ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர், காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர், இன்னொன்று வந்து ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர். கிளாசிபிகேஷன் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸ் பேஸ்ட் ஆன் டேட்டா வேவ். செயலாக்கப்படும் தரவின் அகலத்தை பொறுத்து நுண்செயலியின் வகைகள் பிட்டை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்கோம். ஸோ 8 பிட் ப்ராசஸர், 16 பிட் ப்ராசஸர், 32 பிட் ப்ராசஸர், 64 பிட் ப்ராசஸர். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ இருக்கிறது கரண்டா இருக்கிற சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா 32 பிட்டும் 64 பிட்டும் மறுபடியும் ரீகால் பண்றோம். அடுத்தது ரெடியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ், குறைக்கப்பட்ட கட்டளை தொகுதி கணினிகள். என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஹைலி ஆப்டிமைஸ்ட். இதோட செட் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் செட் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து இதுல வந்து குறைவா இருக்கும். கம்பேர் பண்ணும்போது CISC கம்பேர் பண்ணும்போது இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் செட் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கிறதுக்கான நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கும்.
it uses less number of cycles for each instruction than CISC. அடுத்தது இது எங்க பயன்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா டேப்லெட்ஸும் ஸ்மார்ட் போன் யூசஸ் RISC. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன ப்ராசஸர்ஸ் இந்த டைப்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்டெல் P6, Pentium 4, AMD K6 and K7. இதுதான் இதோட எக்ஸாம்பிள் ப்ராசஸர்ஸ். அடுத்தது நம்ம CISC பார்ப்போம். ஸோ காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ் CISC, சிக்கலான கட்டளை அமைக்கப்பட்ட கணினிகள். சப்போர்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சப்போர்ட் பண்ணும். A wide variety of tasks it can do. எக்கச்சக்கமான டாஸ்கை வந்து இந்த வகையான கம்ப்யூட்டர் ப்ராசஸர் வந்து செயல்படுத்தும். இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஃபார் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்க்கு இது ரொம்ப ஆப்டா இருக்கும், பொருத்தமா இருக்கும். இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டெல் 386, 486. இந்த 386, 486 என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸரோட நம்பர்ஸ். அதுக்கப்புறம் பென்டியம் 2, Pentium 3, மோட்டோரோலா. இது எல்லாமே இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து CISC ல அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது மெமரி டிவைசஸ். ஸோ மெமரி டிவைசஸ் எப்படின்றத நாம இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா மொத்தம் இங்க வந்து 3 மெமரி போட்டிருக்கேன், டிவைசஸ் போட்டிருக்கோம். ஒன்று வந்து ஹார்ட் டிஸ்க், இன்னொன்று வந்து மெயின் மெமரி, இன்னொன்று வந்து கேஷ் மெமரி. இப்போ ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமா இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை இதில் நீங்க ஸ்டோர் பண்ணலாம். அதிகப்படியான டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 500 GB, இப்போ லேட்டஸ்டா பார்த்தீங்கன்னா 2 TB வந்துச்சு. டெராபைட்லாம் இப்போ அவைலபிள். 1 GB, 2 GB அந்த மாதிரி அவைலபிள் இருக்கு. 500 கிடைக்குது மார்க்கெட்ல. அடுத்தது மெமரி. மெமரி பாத்தீங்கன்னா தட் இஸ் பிரைமரி மெமரி, நினைவகம். இது பாத்தீங்கன்னா முதன்மை நினைவகம் தமிழ்ல சொல்றோம். இதோட அளவு பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கோட கம்மி, பட் வந்து ஹார்ட் டிஸ்கோட விலை அதிகம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 GB, 4 GB, 8 GB, 16 GB அந்த மாதிரி அதோட சைஸ் ஜிபில தான் இருக்கு. ஹார்ட் டிஸ்க் மாத்திரம் தான் என்னது டிபில இருக்கு. ஸோ இதோட விலை ஹார்ட் டிஸ்க் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதலா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 4 GB ரேமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 rupees அந்த ரேட்ல வரும். 1500, 1600. அதே ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய். இப்போ 1500 டபுள் பண்ணீங்கன்னா 3000 வந்துருது. இப்போ மெயின் ரேம் வாங்கும்போது பாத்தீங்கன்னா 8 GB தான் நம்மளால வாங்க முடியும். பட் ஹார்ட் டிஸ்க்னு பாத்தீங்கன்னா 1 TB நம்ம வாங்கலாம். அடுத்தது கேஷ் மெமரி. கேஷ் மெமரி வந்து விலையும் அதிகம், அளவும் ரொம்ப கம்மி. அதோட அளவு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, விலை வந்து அதிகம். ஸோ அதான் இந்த ஆர்டர் பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் விலை வந்து கம்மி, அதிக ஸ்டோரேஜ். மெயின் மெமரி அதோட விலை அதிகம், ஸ்டோரேஜ் வந்து கம்மி. கேஷ் இன்னும் விலை அதிகம், அதோட ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மி. இப்போ ஆக்சஸ், மெமரி எப்படி ஆக்சஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ மெமரி ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா 2 முறையில பண்ணுது. ஒன்று வந்து சீக்வென்ஷியல், இன்னொன்று வந்து ரேண்டம். சீக்வென்ஷியல்னா 1 by 1, ஒன்று அடுத்தது ஒன்று முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொன்று. பட் ரேண்டம்ன்றது வந்து ரேண்டமா செலக்ட் பண்றது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு 5 நம்பர் இருக்கு, அந்த 5 நம்பரை குளிக்க போட்டு ஏதாவது ஒரு நம்பர் எடுன்றதுதான் ரேண்டமா எடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டேப் பாத்தீங்கன்னா சீக்வென்ஷியல் 1 by 1. இப்போ ஒரு டேப்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து 5 பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ முதல் பாட்டு, 2வது பாட்டு, 3வது பாட்டு, 4வது பாட்டு, 5வது பாட்டு வரிசையா தான் போக முடியும். பட்
டிஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம், 1வது பார்ட்ல இருந்து 2 3 வேணும்னா டைரக்டா 5வது பார்ட்டுக்கு போயிடலாம். பட் டேப்ல வந்து அந்த மாதிரி போக முடியாது. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு போகலாம், போனாலும் அதை கிராஸ் பண்ணி தான் போக முடியும். இதுதான் மெமரி ஆக்சஸ், சீக்வென்ஷியல் ஆக்சஸ், ரேண்டம் ஆக்சஸ். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நாம இது வரைக்கும் என்ன பார்த்தோன்றது ஒரு ஜஸ்ட் சின்ன ரீகால். கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனுக்கும் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சருக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்ல என்னென்ன டிவைசஸ் எல்லாம் இருக்கு? இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ், ப்ராசஸர் CPU இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெமரி. இது எல்லாமே நாம இந்த சாப்டர்ல பார்த்தோம், விரிவாக பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸர், RISC ப்ராசஸர், CISC ப்ராசஸர்னா என்னன்றதை நாம இந்த சாப்டர்ல பார்த்தோம். அது மட்டும் இல்லாம பஸ்னா என்னன்னு பார்த்தோம். பஸ்லயே பார்த்தீங்கன்னா என்னென்ன பஸ்? சிஸ்டம் பஸ், அட்ரஸ் பஸ், கண்ட்ரோல் பஸ். இந்த 3 பஸ்மே என்ன வேலை செய்யுதுன்றதையும் நாம பார்த்தோம். பஸ்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிளா சொல்லணும்னா மஞ்ச் ஆஃப் வயர். எதுக்காக யூஸ் பண்றோம்னா ஒரு டேட்டாவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக நாம இதை யூஸ் பண்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராசஸருக்குள்ள என்னென்ன இருக்கு? ALU இருக்கு, அடுத்தது கண்ட்ரோல் யூனிட், அடுத்தது ரெஜிஸ்டர்ஸ். ஸோ ALUனா என்ன, கண்ட்ரோல் யூனிட்னா என்ன, அடுத்தது ரெஜிஸ்டர்ஸ்னா என்ன, ஸோ இதெல்லாம் என்னென்ன வேலை பார்க்குது அப்படின்றத பத்தியும் நாம பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா மெமரி டிவைசஸ், RAM, ROM. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சாப்டர்ஸ்ல நாம பார்க்க இருக்கோம். ஸோ ரேம்லயே பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு. SDRAM, DRAM இருக்கு. SRAM, DRAM இருக்கு. ஸ்டாட்டிக் RAM, டைனமிக் RAM இருக்கு. அடுத்து ரோம்ல பாத்தீங்கன்னா PROM, EPROM, EEPROM. இது எல்லாமே நம்ம வரக்கூடிய சாப்டர்ஸ்ல தெளிவா நாம பார்க்க போறோம்.